புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பலத்த மழை கொட்டி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, இரண்டாவது நாளாக கனமழை கொட்டி வருவதால் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வந்தது. இந்நிலையில்தான் கடந்த சில தினங்களாக மழை ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக மலக்கா ஜலசந்தி அந்தமான் அருகே நிலவக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் பலத்த மழை கடந்த சில தினங்களாக பெய்து வந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் முதல் விட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில்தான் இன்று இரண்டாவது நாளாக தொடர்ச்சியாக மழையானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் அருணா விடுமுறை அறிவித்து உத்தரவிட்டிருக்காரு. குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து வரக்கூடிய காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தற்போது தேங்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் கூட போதிய அளவு மழை இல்லாதனால புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே அதிக ஏரி குளம் கண்மாய்கள் கொண்ட அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம். அதனால அந்த ஏரி குளம் கண்மாய்கள் நீர் இருப்பு குறைவாகவே இருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் தான் கடந்த 2 தினங்களாக தற்பொழுது மழை பெய்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த நீர்நிலைகளும் நிறைந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக நாம் தற்போது புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அடப்பன் வயல் பகுதியில் தான் இருக்கோம். இப்ப பார்க்க ஒளிப்பதிவில் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சி கூட பார்க்கலாம். தற்போது அடப்பன் குளம் நிரம்பி அதிலிருந்து உபரி நீரானது கால்வாய் மூலம் வெளியாகி வரக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. இதே போல்தான் மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு நீர்நிலைகளும் நிறைந்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்று மாலை 6:30 மணி முதல் இன்று காலை 6:30 மணி வரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகபட்சமா ஆயங்குடியில் 8.2 சென்டிமீட்டர் மழையும், ஆலங்குடியில் 8 சென்டிமீட்டர், அதே போல கந்தரகோட்டையில் 7.7 சென்டிமீட்டர், பொன்னமராவதியில் 7.4 சென்டிமீட்டர், அதே போல அன்னவாசல்ல 7.2 சென்டிமீட்டர், மலையூர்ல 6.9 சென்டிமீட்டர், ஆவுடையார் கோயில்ல 6.8 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் 6.1 சென்டிமீட்டர் என மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மழையானது விட்டு பெய்து வரக்கூடிய நிலையில புதுக்கோட்டை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்து வருவதை நம்மால் பார்க்க முடியும்.